திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சி நடைபெறும். இதே மாதிரி சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத். அங்கே பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் சம்பவத்துக்காக போராடினாங்க. ஆனால் சிவகங்கையில் நடந்த லாக்அப் டெத் இதுவரையிலும் 31 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கூட்டிட்டு போய் அங்க மர்மமான முறையில் இறந்திருக்கிறாங்க. குடிபோதையில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததை, குடிபோதையில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தடுக்க போன போலீசாரை வெட்டின சம்பவம் இங்கே ஊரில் இறங்கி இருக்கிறது, யாரும் மறக்க முடியாது. ஒரு மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு இடம், தேவையில்லாத இடத்துல தார் சாலை போட்டாங்க. தேவையில்லாத இடத்துல போடுறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டதற்கு இங்க ஊர் பிரமுகர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? கார் ஏற்றி கொல்ல பார்த்தாங்க. அவ்வளவு மோசமான இடமாக இருக்கிறது. உடுமலையை சுற்றிலும் நிறைய மலைப்பகுதியில் இருக்கிறது, ஆனால் நிறைய கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு சுகாதாரத்துக்கு போக வேண்டும் சொன்னால் முடியாது. அவர்களை தொட்டில் கட்டி தான் தூக்கி வர வேண்டிய ஒரு சம்பவம் இதே ஊரில் தான் அரங்கேறி இருக்கிறது. தலைமுறையாக போராடிய ஆனைமலை நல்லாறு திட்டம் இன்னும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேரள மாநிலத்திலே பேசி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். 5 ஆண்டுகள் முடிய போது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரையிலும் அது ஒரு துரும்புகையுடன் அள்ளி போடவில்லை. அண்ணன் பொள்ளாச்சியார் இருக்கிறார், உடுமலை இருக்கிறார், ஆனந்தன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் கேரள மாநிலத்திற்கு இங்கிருந்து போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி முடிகின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனைமலை நல்லாறு திட்டம் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் ஆனைமலை நல்லாறு திட்டம் வரும். நல்லாட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே நல்லாட்சி வரும்போது ஆனைமலை நல்லாறு திட்டம் வரும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் அன்னூர், சோமனூர், செஞ்சேரிமலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே விவசாயிகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தென்னை மரங்கள் நிறைய இருக்கிறது, வாடல் நோய் வருகிறது, காண்டாமிருகம் வண்டு வருகிறது என்று சொன்னதற்கு அமைச்சர்கள் யாரும் செவி சாய்க்கவில்லை. சட்டமன்றத்தில் விவசாய மானியம் வரும்போது நான் பேசினேன். விவசாயத்துறை அமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வேண்டும் என்று விவசாய மக்கள் கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சி 2026ஆம் ஆண்டு வரும்போது நிச்சயமாக இந்த பகுதி தென்னை விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நிச்சயமாக செய்து வருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் இன்னைக்கு தண்ணீர் போகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த 4.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் வாடியதை யாரும் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு மழை அதிகமாக பெறுகிறது, அதனால் தான் இன்னைக்கு தண்ணீர் வருகிறது. இன்றைக்கு யாரும் மறந்துவிட முடியாது. தமிழகத்தில் முதலில் அமராவதி சர்க்கரை ஆலை தோன்றியது. முதலில் தோன்றிய சர்க்கரை ஆலை அமராவதி சர்க்கரை ஆலை. இன்னைக்கு பராமரிப்பு இல்லை. கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறார்கள். அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 3000 ரூபாய் கூட கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் திண்டாடுகிறார்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.